கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை மீண்டுமாய் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் சுகமாய் இருப்பதையே அவர் விரும்புகிறார். அவருடைய சித்தமும் அதுவாய்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் சுகமாய் இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் குமாரனாகி தேவன் இந்த உலகத்தில் வந்து பிறந்து அநேகரை சுகப்படுத்துகிறவராய் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். ஜனங்களை நேசித்தார். அநேக குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். பல வியாதிகளை சுகப்படுத்தினார். அதே காரியத்தை இப்பொழுதும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எதன் மூலமாக என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் இந்த வேத வார்த்தையின் மூலமாகவும் அதை செய்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம் 24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறபடியினால் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் சுகமாய்தான் இருக்கிறோம். ஆனால் சாத்தானுடைய தந்திரங்களினாலும் நம்முடைய பலவீனங்களினாலும் பாவங்களினாலும் சாபங்களினாலும் இந்த நோயோ பலவீனமோ நம்முடைய உடலை தாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் அவருடைய தழும்புகளால் ஏற்கனவே நாங்கள் குணமாகிவிட்டோம் என்பதை நாம் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய நோய்கள் நம்மளை விட்டு நீங்குகிறது. நோய்கள் ஒரு சாத்தானுடைய ஒரு கிரியையாய் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை துரத்தினால் அது நீங்கிவிடும். ஒரு மீட்டிங்கில் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கட்டிகள் மறையட்டும் என்று கூறினேன். ஒரு வாரம் கழித்து ஒரு சகோதரி வந்து சொன்னார்கள், என்னுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய கட்டி ஒரே நிமிடத்தில் மறைந்து விட்டது என்று சாட்சி சொன்னார்கள். பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு கட்டியே ஒரு சாத்தானினுடைய ஒரு கிரியையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே போய் என்று சொல்லும்போது அது போய்விட்டது. இதே போல்தான் ஒவ்வொரு நோயும் சாத்தானுடைய கிரியைகளாய் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமாகி விட்டேன், ஆதலால் எந்த ஒரு நோயும் எந்த ஒரு பலவீனமும் என்னிடத்தில் இருப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது, இயேசு கிறிஸ்துவை நாமத்தால் என்னை விட்டு போ அப்படி என்று அதிகாரத்தோடு நாம் கட்டளையிடும்போது எந்த ஒரு நோயும் நம்மளை விட்டு நீங்க வேண்டியதாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது, நம்முடைய தேவையாயும் இருக்கிறது. ஜெபம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவை நாமத்தால் வருகிறோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நீ எழுதி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அதன்படி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற அந்த சத்தியத்தின்படி எல்லா நோய்களும் பலவீனங்களும் அருமையான சகோதரர்களையும் சகோதரிகளை விட்டு நீங்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர், நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறீர். உம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி எங்களுடைய பாவங்களுக்குள்ள தண்டனையை அனுபவித்து முடித்து விட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா நோய்களும் பலவீனங்களும் எங்களை விட்டு நீங்குகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமேன், ஆமேன்.